ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. இவன் பாக்குறான் அந்த ஓல்டு மேன். போடா மொட்டையா. திரும்ப அந்த பக்கம். அவ்வளவுதான். ஐ கம் ஆன். ஐ ஸ்வீட்டி. மை காட் டார்லிங், இவன் பாக்குறான். அவதான் துணியை போட்டு மூடிட்டேனே. நோ நோ, another man. பாரு யார் அது? யார் பண்ணு? யார் நீ? சார் என்னப்பா இது? என் பயோடேட்டா சார். பல கம்பெனில வேலை செஞ்சிருக்கு சார். அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. இத பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க சார். என்னது வேலையா? I am busy, very busy. One thing, இங்க உனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப டவுட் தான். ஏன்னா இங்க பெண்களுக்கு தான் ப்ராமினன்ட், ஆண்களுக்கு வேலை இல்லை. கொடுத்துட்டு போ, நான் பார்த்து வைக்கிறேன். சார் சார், அட என்ன அது? வேலையெல்லாம் முடிஞ்சதுங்களா? அது கிடையா? கடவுளே, நான் நினைக்கவே இல்ல. சார் யாரப்பா நீ? எப்படி உள்ள வந்த? கதவு திறந்து உள்ள வந்துட்டேன் சார். கதவு திறந்துருந்தா நான் மாதிரி உள்ள வந்துடுறதா? என்ன விஷயமா வந்த? வேலை விஷயமா வந்திருக்கேன் சார். என்ன வேலை? இந்த கம்பெனில வேலை செஞ்சா நம்ம நல்லா இருப்போம்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க தேடி வந்திருக்கேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். நீ போன மாசம் வந்திருக்கணும். அப்படியா சார்? ஆமா. இப்ப இங்க வேலை இல்ல, வேற எங்கேயாச்சும் போய் ட்ரை பண்ணு போ. சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். அட தயவாது போப்பா, இந்த அம்மா தான் வேலையில இருக்காங்கல்ல, போ. நீங்க வா. கடவுளே கடவுளே, இந்த பாரு எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. டேய் மாப்ள, அங்க பாறா. டேய் நானும் 3 நாளா வாட்ச் பண்ணேன்டா. மொத்தம் 3 ஃபிகர் வந்தது. இப்ப பார்த்தா 2 தான் வருது. இது நல்ல சான்ஸ்ரா, இத மிஸ் பண்ணிட கூடாது.
எப்படியா செட்டப் பண்ணும் இத புரியுதா? விட்டுட்டோன்னு வச்சுக்க, நாம ஆம்பளைகளே இல்ல. அது. கை கொடு, கை கொடு. அச்சா, நீ ஒரு விட்டு நான் ஒரு விட்டு எடுத்து விடுவோமா? நடையா இது நடையா, ஒரு நாடகம் ஒன்றோ நடக்குது. இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. ஹலோ ஹலோ, நீங்க எங்கே போறீங்க? ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், நீங்க எங்கே போறீங்க? எங்க போறோம்னே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும். நான் காட்டுறேன், இடத்த நான் காட்டுறேன். நீங்கெல்லாம் யாரு? நாங்க உங்களுக்கு பாதுகாப்பா வர உங்களோட பாடி காஸ்ட் வச்சுக்கோங்களேன். பாடி கார்ட்ஸ். இந்த அங்கிள் யாரு? அந்த அங்கிள் சின்ன அங்கிள், அந்த அங்கிள் பெரிய அங்கிள். இவர் என்ன வேலை செய்யறாரு? அவரு நிறைய வேலை செய்வாரு. ஐயோ, அவர் வந்து வேலை செய்யற மாதிரி உலகத்துல யாருமே செய்ய முடியாது. பேபி, என்ன பார்த்தா கேக்குறேன்? ஆமா. நான் ஒரு ஆம்பளை சிங்கம். நம்ம படத்துக்கு தான் நல்லா இருக்குது. இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணலாம்னு பாக்குறேன். எங்க அங்கிள் அங்க நிக்கிறாரு. நாங்க போய் பேசிட்டு வரோம். யார் அவரு? அதோ. அங்கிளா? போய் பேசுங்க. அங்கிள் அங்கிள் அங்கிளா? யாரு பாப்பா? அங்கிள் எங்களுக்கு தெரியலையா? யாரு? எங்களை நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அங்கிள் அவங்க யாருன்னே தெரியல. எங்களை இங்க எல்லாம் கை வச்சு ஒரு மாதிரியா பண்றாங்க. ஆமா. அப்படியா? அங்கிள் இப்ப என்ன செய்யணும் சொல்லு. எங்களை காப்பாத்து. இவ்வளவுதானே? ஆமா. உங்கள மாதிரி பெண்களை பார்த்தா காப்பாத்தாம விட்டு விட நானு. விடாதீங்க அவங்கள. அங்கிள் தலைப்பாக்கட்டுல கட்டுறாரு. அங்கிள் பாப்போம். இவங்களுக்கு ஏன் பயப்படுறேன்? பாப்பா கிட்ட என்ன பண்றீங்க? எங்க அங்கிள். அப்படியா? ஆமா. பாப்பா கொஞ்சம் நவரு. நவருமா? ஆமா, நீ நான் இவங்களுக்கு அங்கிள். ஆமா, அங்கிள் தான். அங்கிள் தான். டேய், அங்கிளா? அங்கிளடா நீ? இல்ல இல்ல. ஆமா டேய், ஆமா ஒண்ணு ஆமா சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஆமா 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 ஆமா. டேய் மணி, பாப்பா கொஞ்சம் தள்ளு, கவுனி. தள்ளுமா. கவுனி. டேய் சொட்ட, கொஞ்சம் குனி. நான் ஏன்டா குடியணும்? துணிய வச்சு இப்படி தள்ளு. அங்கிள். ஆமா. மாமா ஏய், ஷில்பா, ஷில்பாவா பேசுறீங்க? பாப்பாவை என்னமோ செய்றீங்களா? ஷில்பா, this man not you uncle. I you uncle. போடா. டேய், போ. பாத்தியா பாப்பா, என் சவுண்ட கேட்டாலும் போலீஸ் ஜீப்பே வருது பாரு. ஏய் மச்சான், சொன்ன மாதிரி போலீஸ் ஜீப் ஒரு சவுண்ட் கேக்குதுடா. Let's go. அந்த வண்டியை தேடுடா ஜீப். அழகாதான் இருக்கிற நீ. நான் இருக்கிறேன், பயப்படாத. அங்கிள் நான் இருக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். தூக்குடா. வணக்கம் சார். வணக்கம். உங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல என்ன சார் பண்ண போறீங்க? இன்டர்வியூ பண்றது கஷ்டம்னு சொன்னீங்க. அது சார் பெரிய கஷ்டம். நாங்க 3 பேருமே 3 ரோசஸ் தான். யா யா. அட போம்மா, அதெல்லாம் அதெல்லாம் முடியாதுமா. அப்ப சரிங்க சார், நாங்க போயிட்டு ஒவ்வொருத்தரா வரோம். வாங்கிட்டு போலாம். முதல்ல யாரு வருவா? சார் நான் வரேன் சார். போயிட்டு வரேன் சார். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரேன். நாட்டி கடவுளே கடவுளே கடவுளே. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நல்ல நேரம் வந்தாச்சு. வெற்றி வெற்றி வெற்றி. கடவுளே, நீ என்ன பாத்துக்கிட்டே இரு. இப்ப மகாலட்சுமி வரப்போறா. மே கமின். மாமா மாமா. கார்லாமா டியர். உட்காருமா, உனக்கு தான் நாற்காலி. தேங்க்யூ டியர். இதுதான் என்னோட பயோடேட்டா. அட போமா நீ.
இதெல்லாம் பாத்துட்டு இருக்க எனக்கு நேரம் பத்தாதுமா. கேட்கிற கேள்விகள் மட்டும் பழிச்சு என்ன பேர் என்னம்மா? பட்ரோஸ். பட்ரோஸ், பெட்டர் ரோஸ். இதுக்கு முன்னால நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? லெதர் ஃபேக்டரியில வேலை பார்த்தேன். அங்க என்னம்மா பண்ண? லலக்கு டோல் டப்பிமா கண்ணை கங்கம்மா இடுப்ப சுத்தி திரும்பி என்ன பாருமா. வேலை பார்த்தேன்னு கேட்டா இடுப்ப சுத்தி பாட்டு பாடுற? இந்த டோல் டப்பிமாக்கு கவர்லாம் பண்ணுவாங்களே, செல்போனுக்கு லெதர்ல கவர்லாம் பண்ணுவாங்களே, அதான். நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மொத்தமா உன்னை வர்ணிக்கிறத விட தனித்தனியா வர்ணிக்கட்டுமா? தலைமுடி ரொம்ப அழகா இருக்கு சார். இந்த கண்ணாடி எங்க வாங்கின? ரொம்ப அழகா இருக்கு. நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க. இந்த உதடு கட்டிங் இருக்க, அடடடடடா, ரொம்ப பிரமாதம். உன் மூக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு. கண்ணத்தை ப்ளீச் பண்ணிருக்கியா? அதான் வளவளப்பா இருக்கு. அந்த கம்பெனியை விட்டு ஏமானுங்க. ஒரே கம்பெனில வேலை செஞ்சா அர்த்தம் தட்டாதா? கண்டிப்பா. உங்களை வல்லவரு நல்லவருன்னு சொன்னாங்க. யாரு? ஊர்ல சொல்லிருப்பாங்க. ஏமா கருப்புரோஜா, என்ன சாப்பிடுற? கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் கோன் ஐஸ்? கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், கேஸ் ப்ராப்ளம். கோன் ஐஸ் ஓகே. கோன் ஐஸா? எத்தனை வேணும்? only 2. கூப்பிட்டீங்களா சார்? 2 கோன் ஐஸ் எடுத்துட்டு வா. பாப்பாக்கு ஒண்ணு, உங்களுக்கு ஒரு ஐஸா? யோ, அது ஒண்ணு தேவையில்லை, போயிட்டு வாயா. அதிக பிரசங்கி. இந்த அழகான பாப்பாவை என்ன பண்ண போறானோ? கடவுளே கடவுளே. கொண்டா போ, திரும்பி பார்க்காம போ. பட்ரோஸ், அந்த நாற்காலிய இங்க கொண்டு வந்து போட்டு உட்காரே. வேண்டாம், எனக்கு இல்லம்மா செல்லம், நான் இங்கேயே இருக்கேன். அப்படி இல்ல, நீ 2 ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா? ஒன்ன நீ சாப்பிடு, இன்னொன்னு நான் கையில வச்சு உனக்கு ஊட்டணும்ல. இங்க வந்து உட்காரு, அப்ப நான் வந்துடுறேன். சார் கூப்பிட்டீங்களா சார்? உங்களை யாரையா கூப்பிட்டாது? லூசு லூசு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வரலாமா? வாமா, உள்ள வா. வா, உட்காரு. இது என்னோட பயோடேட்டா, பாக்குறீங்களா? காட்டு. சரியா தெரியல. எது சார்? ஓ, அதுவா? நான் பார்த்து சொல்லட்டுமா? அது ஜிம்கானா பர்மாலா கம்பெனியில் நான் 2 இயர்ஸ் வேலை பார்த்தேன் சார். அதாவது இந்த குலோப் ஜாமுன்ல சார், குலோப் ஜாமுன் அது, அப்புறம் இந்த ரசகுல்லா, இதெல்லாம் நானே செய்வேன் சார். ஆமாம் சார். நீங்கள் என்ன சார் எனக்கு வேலை கொடுப்பீங்க? குப்பி ஐஸ். குப்பி ஐஸ் இல்ல, தெரியாது? குப்பி ஐஸ், கோன் ஐஸ். அப்படி விவரமா சொல்லுங்க.
என்ன சார் செய்றீங்க? தூசிய தட்டி விட்டேன். எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க சார். ஏமா எனக்கு ஷாக் அடிக்குது. ஏமா உனக்கு கோனைஸ் பிடிக்குமா? கோனைஸ் பத்தி கேட்டா சிலுவை போடுற? இல்ல சார், எனக்கு கோன் ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். நான் தரட்டுமா? வேணாம் சார், ஏன்னா கோன் ஐஸ் சாப்பிட்டா தொண்டை கப்புன்னு பிடிக்கும். ஏன்னா எனக்கு தொண்டையில சதை வளர்ந்துருக்கு, டான்சில். சார், உங்க கம்பெனி எனக்கு கண்டிப்பா வேலை தருவீங்களா? கண்டிப்பா. சார், என்னம்மா? நான் ஒன்னு கேட்டா மறுக்காம தருவீங்களா? கேளு கண்ணு. இந்த விரல் ரொம்ப அழகா இருக்கு. ஒண்ணு எதுக்கு? 5 விரலையும் எடுத்துக்க. எனக்கு 5 வேணா, இந்த விரல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், இத நான் செல்லமா மெதுவா ஒரு பைட் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்க. என்னடி பண்ற? கடிக்கிறேன், வெட்டி எடுத்துட்டியா? ஐயோ, விடுறி விடுறி விடுறி. சார், அச்சச்சோ டார்லிங், என்னாச்சு? ஏன் ஆடுது? கடிக்கிறேன்னு கொதறட்டியா? சார், என்னாச்சு சார்? என்னம்மா ஆச்சு? ஒரே ரத்தம். ஐயோ, எனக்கு இல்ல, அவருக்கு. சார் சார், ரத்தம் வந்துகிட்டே இருக்கு சார். சார், டாக்டர் ஃபோன் பண்ணுவா சார். செப்டிக் ஊசி குத்திக்குங்க சார். ஐயோ, ஊசில எனக்கு ஒரே பயம். உனக்கு இல்லம்மா, அவருக்கு. மூஞ்சில குத்துவேன், ஓடி போயிரு. அம்மா, ஏம்மா, உயிர் போகுது, உயிர் போகுது. டார்லிங், ரொம்ப வலிக்குதான்? இல்ல, அடியாத்தி. ஓகே ஓகே, செக்கு தானே, அனுப்பி வச்சிரு. சார், எக்ஸ்கியூஸ் மீ, வாமா, வா வா வா. உட்காரலாமா? அங்கேயே உட்கார்ற, இங்க வந்து உட்காரு. இல்ல சார், இங்கேயே உட்காருங்க சார். இங்க உட்காருமா. அங்கேயா? வரேன். தேங்க்யூ சார். சார், இங்க சேரே இல்ல. சேர் இல்லையா? இந்த சேர்ல உட்காருமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இதுதான் என்னுடைய பயோடேட்டா. பார்த்தேன், அழகா இருக்கு. சார், ஃபைல திறந்து பார்க்காம எப்படி சார் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? அட்டே பார்த்தல, அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? மலபார் கொம்பு தேன் கம்பெனில வேலை பார்த்தேன் சார். தேன் கம்பெனியா? நல்ல கம்பெனியாச்சே. ஏன் அங்க இருந்து வேலைய விட்டு நின்னு? அது ஒண்ணு இல்ல, இந்த தேன் இல்ல சார், தேனு. இந்த தேனு 250 கிராம், 500 கிராம், 1 kg இதெல்லாம் ஒரு பாட்டில்ல ஊத்தி பேக் பண்ற வேலை சார் எனக்கு. ஒரு நாள் இந்த சூப்பர்வைசர் டாக் இல்ல சார், சூப்பர்வைசர் நாய், அது ஒரு நாள் வந்து ஆபீஸுக்கு திடீர்னு வந்துருச்சு சார். நான் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு செக் பண்ற வேலை சார். தேனு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்ணணும். அந்த தேனை கையில இப்படி ஊத்தி இப்படி இப்படி சாப்பிடுச்சு சார். இந்த எறும்பு இல்ல சார், எறும்பு சின்னதா சிகப்பா இருக்குமே, அது அவரு நாக்குல நறுக்குன்னு கடிச்சிச்சு சார். அவரு ஆன் கத்திட்டாரு. எனக்கு தாங்க முடியல சார். உடனே நான், ஏ ராசாவே சிட்டெரும்பு உன்னை கடிச்சுதான் அப்படின்னு பாடினேன் சார். சூப்பர் பாட்டு. நல்ல பாட்டு தானே சார். செருப்பால் அடிப்பேன் நாயே, வெளியில போன்னு சொல்லிட்டு துரத்திட்டாரு சார். எறும்பு கடிச்சா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு போய் வேலையை விட்டு நிறுத்திருக்கான் படுவாவி. கிடக்குது விடு, உனக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் நான் போட்டு தரேன். ஏம்மா, உனக்கு பாட தெரியுமா? பாடுவேன் சார். ஒரு நல்ல பாட்டு பாடு. நல்ல பாட்டா சார்? சுராங்கனி சுராங்கனி சுராங்கனிக்க மால கண்ணாவா, மாலு மாலு மாலை சுராங்கனிக்க மாலை சுராங்கனிக்க மால கண்ணாவா, சுராங்கனி. என்னம்மா இது? குரல் குயில் மாதிரி இருந்துச்சு, எம்ஆர் ராதா மாதிரி பாடுற சார். நான் பேசும்போது என் குரல் குயில் குரல் மாதிரியே இருக்கும் சார். பாடும்போது மட்டும்தான் சார் என்னமோ தெரியல, எம்ஆர் ராதா மாதிரியே வருது சார். போதும் போதும், நீ பாடவே வேண்டாம், பேசிக்கிட்டு இருந்தாலே போதும். எனக்கு என்ன வேலை தருவீங்க? எவ்வளவு சம்பளம் தருவீங்க? முக்கியம், அதை விடு. உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்குமா, கோன் ஐஸ் பிடிக்குமா?
ஓ சார் இந்த கோன் ஐஸ்னா சப்பி சப்பி சாப்பிடணும், கையெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். எனக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ்னா கிளாஸ்ல ஊத்தி அழகா சாப்பிடுவேன் சார். எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் வேணும். கூல் ட்ரிங்க்ஸ் தானே? இப்ப பாரு. வந்துட்டேங்க சார். இவ்வளவு இங்கே இருந்த? ஆமாங்க சார். உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில டேபிள் துடைக்கும் போது 2 ரூபா காயின் கீழே விழுந்துருச்சு சார். துட்டு கிடைச்சதா? இல்லைங்க சார். போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர் என்ன தங்கச்சி? எனக்கு சின்ன பாட்டில்ல கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், பெரிய பாட்டில்ல 2 லிட்டர்ஸ்ல வேணும். தேங்க்யூ சார். ஏண்டா கண்ணா, இவ்வளவு நேரம் டேபிள் கடி பேசுனது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தேன் சார். இந்தா 10 ரூபா, போய் வயிறார சாப்பிடு. 10 ரூபா தானா சார்? இங்க நடந்தது வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி சார். உன் சைஸுக்கு இது போதும். சரி சார். வா. டேய், எங்க போற? வெளியே போ. அந்த 2 ரூபா சார். அத நான் எடுத்துக்கிறேன், உனக்கு இது போதும். பா. சரிங்க சார். ஆளை பாரு. செல்லம், நீ ஒரு பக்கம் த்ரிஷா, இன்னொரு பக்கம் நமிதா, நடுப்பக்கம் நயன்தாரா, மொத்தத்துல நீ ஒரு புல்புல் தாரா. ஓ டார்லிங், என்னது தவுல் வாசிக்கும் போது பேண்டேஜ் சுத்திப்பாங்களே அதுவா? நாய் கடிச்சிருச்சு. எந்த நாய்? அல்சிஷனா புல்டாகா? ராஜபாளைய நாய் கடிச்சிருச்சு. இந்தா புடி. ஓ ஓ ஜில்லுன்னு இருக்கு. சீக்கிரம் ஊத்துங்க. போதும் 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 போதும். சிரிப்பு சிரிப்பா வருது. ஐயோ வேண்டாம் வேண்டாம். நான் துப்பிடுவேன், மூஞ்சில துப்பிடுவேன். கண்ணு, என் சொத்தை வித்து படம் எடுக்கிறேன், நீதான் கதாநாயகி. ஐயோ டேய், எவன்டா இது? என்னடா இது? என்னடா இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? ஏய், ஊர்ல உன்னை பத்தி எல்லாருமே சொன்னாங்கடா. இன்டர்வியூனே. என்னடா இன்டர்வியூ? இன்டர்வியூ பார்க்க லட்சணமா இது? இன்டர்வியூ நாங்கெல்லாம் பார்க்கல. என்னடா மூஞ்சில தண்ணி வேத்திருச்சுனே? வேத்திருக்கா இல்ல மூஞ்சில துப்பிட்டாடா? என்னடா இது? என்னடா காயம்? நாய் கடிச்சிச்சுனே. அண்ணே, நடந்து போச்சுனே, கோச்சிக்காதீங்கண்ணே. நான் திருந்திட்டேனே, நீங்க தப்பே பண்ண மாட்டேனே. என்ன மன்னிச்சிருக்கேனே, என்ன மன்னிச்சிருங்க. தம்பி தம்பி, கடவுளே கடவுளே. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. சார், நான் போயிட்டு வரட்டுமா? நீ போலியா? போறேன் சார். நான் இதை எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. தேங்க்யூ. அண்ணா வள்ளி நாயகண்ணா, நல்லா இருக்கீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? சரி சரி, வணக்கண்ணா. வாங்க வாங்கண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. எனக்கு ஒரு லைட்டா ஒரு காஃபி போடுங்க. எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி போடு. எனக்கு மீடியமா சக்கரை இல்லாம. சக்கரை வேண்டாமா? அண்ணா அவனுக்கு சக்கரை போடாதீங்க. ஆமா. என்ன தம்பிடா, வேலை ஏதாவது கிடைச்சதா? டேய், வேலை கிடைச்சிருச்சுடா. ஏண்டா வேலை கிடைச்சது? பேப்பர் நீட்டுற, பேப்பர் பொறுக்கிற வேலையா? இந்த பாரு, நல்ல படி. எங்க படி படி படி. மணமகன் தேவை, நல்ல அழகுள்ள படித்த தனித்திறமையுடன் கூடிய மாப்பிள்ளை தேவை. வரதட்சணையாக ஒரு கார், 150 சவரன் நகைகள் கொடுக்கப்படும். குறிப்பு, மாப்பிள்ளை வீட்டோடு இருக்க வேண்டும். இப்படிக்கு மருதநாயகம் விலாசம், நம்பர் 6, பதனை கோயில் தெரு, கூத்தடிச்சாம்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டம். மாப்பிள்ளைங்களா? வாங்க உட்காருங்க. அப்பா உள்ளதா இருக்கு. நீங்க போங்க, வாங்க. நீங்க போங்க. அப்பா கோம்பகா. வாங்கடா வாங்கடா. உட்கார் உட்கார், அப்படி உட்கார். அப்படி போற, அந்த சூழல் உட்கார்றா. ஏன் இங்க உட்காருமா? அங்க உட்கார்றா. ஆஹா, எனக்காகவே கட்டின மாதிரி இருக்கு. இவர் எங்க அப்பா. வணக்கங்க. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மணமகன் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தானே, அத பார்த்து வந்தவங்க தானே நீங்க? மாப்பிள்ளையோட அப்பா எல்லாம் வந்திருக்கீங்க, மாப்பிள்ளைங்க வரலையா? ஐய, நாங்க தான் மாப்பிள்ளை. நாங்க தான் மாப்பிள்ளை.
பரிசோதனை ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிக்கலாம். நான் ஓ பாசிட்டிவ். எனக்கு எந்த வியாதியும் இல்ல. இவனுக்கு ஹை பிபி, இவனுக்கு லோ சுகர். ரெண்டு பேருக்கு எனி டைம் என்ன வேணா நடக்கும். நான் என்ன பாடி செக்அப்கா கேள்வி கேட்க போறேன்? என் வாழ்க்கை பிரச்சனைக்கா கேள்வி கேட்க போறேன்? இதுல ஜெயிக்கிறவங்கள என் வாழ்க்கை துணையா நான் தேர்ந்தெடுக்க போறேன். கேளுங்க. எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கட்டும். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமே. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எம்ஆர்ஆ சார் குரல் மாதிரியே இருக்கு. இவ எம்ஆராதா பேரன். ஆமாமா. எனக்கு எம்ஆர்ஆ சார்னா ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி கொஞ்சம் பேசி காட்டுங்களேன். என்ன செய்ய சொல்கிறேன் என்றா கேட்கிறாய்? சொல்கிறேன், துணிந்து செய், பயப்படாதே. நம் வீட்டு வாசலிலே விபச்சார விடுதி என ஒரு போர்டு கொற்ற எழுத்திலே மாட்டி தொங்க விடு. என்னை போன்ற உளுத்தர்களும் காந்தாவை போன்ற சண்டாளிகளும் மனமுடைந்து சாகட்டும். ஜாதி என்றும் ஆச்சாரம் என்றும் கூறும் அறிவிலிகள் எல்லாம் இதை பார்த்தாவது மனம் தெரிந்தட்டும். போ போ போ. சார் என்ன படிச்சிருக்கீங்க? அது இப்போ டீ கடையில இருந்து வரும்போது குமுதம், குங்குமம், ஆனந்த வீரன், கல்கண்டெல்லாம் படிச்சு தான் வந்தேன். சார் நீங்க உங்க தாத்தா மாதிரியே காமெடி பண்றீங்க. ஏங்க பண்ணக்கூடாதா? ஐயோ என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். அதுவா, பிஏ படிச்சிருக்கேன். ஏமா இவரு உனக்கு ஓகே தானே? ஏப்பா அவசரப்படுறீங்க? இன்னும் 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள இன்டர்வியூ பண்ண வேண்டாமா? ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நான் ஓகேன்னா உடனே ஓகே சொன்னீங்கன்னா மேட்டரை முடிச்சிடலாம். உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சார் சார் நீங்க சிவாஜி சார் மாதிரியே பேசுறீங்க. அவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவர் சிவாஜி வெறியன். தள்ளி வாமா, புராணிட்ட போறான். சரி, எனக்கு சிவாஜி சார்னா ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன். நான் நீதி காப்பவன். என் நீதி நிலையானது. உங்கள் சுயநல நீதிக்கு புறம்பானது. ஒன்றை மட்டும் உணருங்கள் நண்பர்களே, ஊர் எரிய காணும் பெருநெருப்பை உண்டாக்குவது ஒரு சிறு நெருப்புதான். அதுபோல் ஒரு துளி விஷத்தை பாய்ச்சி பறந்து விரிந்து கிடக்கும் இந்த சாம்ராஜ்யத்தின் பெரும்புகளை கரைபடுத்தி விடாதீர்கள். நான் காணாத களமில்லை, பெற்றுத்தராத வெற்றி இல்லை, என் உடலில் வெற்றி விடுபடாத இடமில்லை. என்னை எதிர்த்தவர்கள் தங்களையே அழித்தவர்களாவார்கள். புத்தியுள்ளவன் திருந்துவதுதான் புகழுக்குரியது. புத்தி உள்ளதா இலையா? தானும் நாடும் ஒன்றெனக் கொண்டு தன்னையே தந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் பிறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானம் காக்கும் குடியானவன், மகுடம் தாங்க முடியாதா? தாரியார் தந்த புறவியில் அமர்ந்து ஆர்த்தெழுந்த சிவாஜியைக் கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் பாட்டு முழங்கும் மன்னவன் என்றும் ஆணையிட்ட மக்கள் எங்கே? ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் தாளத்தை மட்டும் அனுபவிப்போம் என்ற இந்த ஆணவக்காரர்கள் எங்கே? உரையெடுத்த வாழெடுத்த ஒவ்வொரு முறையும் மராட்டியம் மராட்டியம் என முழங்கி இரடுக்க துடித்த வேங்கை போல் எங்கே பகைவர், எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அண்ணன் நாட்டை காப்பேன் என்று சூளுரைத்து, இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரினும் என் இனிய மக்களுக்காக ஓடினேன், பகைவரை தேடினேன், வாள் கொண்டு சாடினேன், வெற்றியை நாடினேன். பகை தேடி வெல்ல மட்டும் உரிமை உண்டாம், முடிசூட்டிக் கொள்ள தடை செய்வாராம். சூப்பர்.
தூக்கிய காலை கொஞ்சம் கீழே வைத்தால் பாக்கியை நான் ஆடுவேன், அந்த பாக்கியம் நான் காணுவேன். நடராஜனா இல்லை சிவகாமியா, கொஞ்சம் நடமாடி பார்த்தால் என்ன, எந்தன் உடனாடி பார்த்தால் என்ன. ஆவிக்குள்ளாவி ஆனந்த ஏடு, அவள் இல்லை என்றால் நான் வெறும் கூடு. பாவைக்கு போட்டு வைத்தேன் நான் ஒரு கோடு, பாடி பறந்ததம்மா இளம் குயில் பேடு, இளம் குயில் பேடு. தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு, தேவிக்கு தூது செல்ல தெண்டலே ஓடு. தாம் தீம் தாம் தக்கிட்ட தக்கதிமி ததீம் தாங்கு ததீம் தாங்கு தக்கதிமி தாம் தீம் தாம் தக்கிட்ட தக்கதிமி ததீம் தாங்கு ததீம் தாங்கு தக்கதிமி தத்தரித்த தப்பஜுடு தத்தரித்த தப்பஜுடு தக்கிட்ட ஜுனுக்கு தக்கிட்ட ஜுனுக்கு தக்கிட்ட ததன தக்கிட்ட தனத தக்கிட்ட தனத தக்கிட்ட தஜுனு தஜ்ஜம் 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 தக்கிட்ட தாம். டேய் என்னடா நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சார்? 8வது வரைக்கும். 8வது நிறைய படிச்சிருந்தாதான் உங்களுக்கு பிடிக்குமா? நாட்டு ஆள்றதுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்லம்மா. நீங்க நாட்டை ஆள போறீங்க, வீட்டை தானே ஆள போறீங்க. ரெண்டுத்துக்குமே படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல பண்புகளும் நல்ல அனுபவமும் இருந்தா போதும். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ சங்கு, இவரை பாரு, பாலியா மாதிரியே பண்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் பாலையாவோட மருமக. ஆமா ஆமா ஆமா, பாலையா மாதிரி தெரியுது. பாலையா மாதிரி பேசும் கொஞ்சம். அப்படி ஒண்ணும் குடிக்கல தம்பி, தூக்கம் வரல, அப்படியே நாளைக்கு வெளியே வச்சோம், ஒரே பனியாச்சா, அதிலும் வயரும் சரியில்லை. ஒரு கடை பக்கம் போய் ஒரு ஜிஞ்சர் பீர் குடுறான்னு சொன்னேன். அவன் பார் தம்பி எதையோ கலை கொடுத்துட்டான். பித்த உடம்பு பார் தம்பி சும்மா ஒரே தூக்கா தூக்கிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க சார்? அந்த பரிதாபத்தை ஏமா கேட்குற? நான் நிறைய படிக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் மண்டையில ஏற மாட்டேங்குது. என் மண்டை ரொம்ப சின்னதும்மா. எவன்டாமே சுத்த ஞானம் கெட்டப்ப அப்படியே இருக்காரு இல்ல? சங்கவே, உனக்கு யார பிடிச்சிருக்கு? உனக்கு பாலையா மருமகனை பிடிச்சிருக்கு, எனக்கு எம்ஆர்ஆர் பேரனை பிடிச்சிருக்கு. அப்ப எம்ஆர்ஆர் பேரனை நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. ஏமா அங்கவை, இந்த மும்மூர்த்திகள்ல உனக்கு யாருமா பிடிச்சிருக்கு? சொல்லு அங்கவை. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா? கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா? கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா? இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா? கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? அந்த நேரம் அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா?
அன்புத்தூரல் போடாதா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அன்புத்தூரல் போடாதா கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அன்புத்தூரல் போடாதா இவரு கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அன்புத்தூரல் போடாதா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அன்புத்தூரல் போடாதா கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அன்புத்தூரல் போடாதா ஐயோ எனக்கு ஒரு மாப்பிள்ள தான் வேணும். இல்லைங்க, பண்டிகை நாட்கள்ல ஒரு புடவை வாங்கினா 2 புடவை ஃப்ரீயா தருவாங்கல்ல, அந்த மாதிரி எங்களையும் எடுத்துக்கோங்க. பாலையா மருமகனை பிடிச்சிருக்கு. கடவுளை, என் நண்பர்களுக்காக நான் சும்மா பிடிச்ச மாதிரி நடித்தேன். அவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் நடந்தால் போதும். அதுதான் எனக்கு நிம்மதி, அதுதான் எனக்கு சந்தோஷம். கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அன்புத்தூரல் போடாதா. ஒரு வழியா மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணியாச்சு. அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். அங்கவை சங்கவை, உங்ககிட்ட கூட சொல்லாம ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தேன். அது இப்ப சொல்றேன். கல்யாணம் நடத்தும் போது உங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். என்ன இவளுக்கு அவர்தான் பிடிச்சிருக்கு. என்ன சார் இது? ஒரே நாள்ல 2 கல்யாணத்தை முடிச்சிடலான்னா அப்போ ஒரே செலவுல 2 கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? பாவம், அவரால் முடியாது போல இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆஹா, சங்கவிக்கும் ஏதாவது பண்ணணும். எனக்கு என்ன பண்றீங்களோ அதே மாதிரி சங்கவிக்கு பண்ணாதான் நான் இது போட்டுறேன். நீ அவசரப்படுற? உங்க 2 பேருக்கும் நான் ஒரே மாதிரி செஞ்சு வச்சிடுறேன். சரி, அப்போ ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை நடத்திடுவோம். உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவங்கள நல்லபடியா வாழ வச்சிரு. நான் பாசத்தோட வளர்த்த ஒரே பொண்ணு. அந்த பொண்ணோட கல்யாணத்தை பண்ணி பார்க்கல ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு மனசுவை இத பாரு ஜெயமணி, ஒரே ஒரு போன் தயவு செஞ்சு
பையன்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு ஜெயபடி. ஹலோ ராமு, சொல்லுங்கப்பா. உடனே நீ ஊருக்கு கிளம்பி வா. நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க. ஏ ராஜா, ராஜா அங்க வா, இங்க வா. என்னடா? யாரு? அப்பா பேசணுமா? யாரு? என்ன உடனே வரணுமா? கல்யாணம் பண்ணிடுமா? என்ன இதெல்லாம்? என்னால முடியாது. நீ பேசு, நீ பேசு. யார் அப்பா? உங்க அப்பாவா? எங்க அப்பாவா? பேசு. ஹலோ, யாரு? வாசுவா? அப்பா, நான் ராஜா பேசுறேன். அவன் அத்தை பொண்ணு தற்கொலை பண்ணிக்க இருக்கா. எதனால தெரியுமா? ராமுவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில. அவனுக்கு தான் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையாப்பா? இதை பாரு, அவளுக்கு வரன் கிடைக்காம இல்லை, நிறைய வந்தது. ஆனா அவளோட ஆசையெல்லாம் என் பையன் நம்ம ராமுவை தான் கல்யாணம் பண்ணணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அத்தை பொண்ணா? நீங்க சொன்னதாண்டா அவன் கேட்பான். அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். பெத்த அப்பனை விட ஃப்ரெண்ட்ஸுங்க மேலதாண்டா அவன் மரியாதை வச்சிருக்கான். தயவு பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ்டா. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். எல்லாம் கடவுளுடைய செயல். ட்ரை பண்றேன். ஓகேப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அடுத்த வாரம் எனக்கும் வாசுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதே முகூர்த்தத்தில் ராமுக்கு கல்யாணம் நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. மணமக்களை வாழ்த்த வரும் அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். பரிசுகளை பொருளாக அல்லாமல் பணமாக இந்த உண்டியலில் சேர்த்து விடவும். இதில் 75% முதியோர் இல்லங்களுக்கும் ஊனமுற்றோர் மற்றும் குழந்தைகள் நல காப்பகத்திற்கும் போய் சேரும் என்பதை உறுதியளிக்கிறோம். For Deaf, Dumb, Blind and Spastic Society of India. அவங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. எல்லாம் கடவுளுடைய செயல். அது மட்டும் இல்லைங்க, பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரி. கல்யாணம் பண்ணா என் பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நின்று சாதிச்சு. ஆமா, கெட்டி மேடம், கெட்டி மேடம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. கும்பக்கா கும்பக்கா. சின்ன பானுமதியா? சின்ன சாவித்திரியா? என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கடவுளே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அங்க என்னாச்சு? என்னங்க ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கடவுளே, సరసకురారా రారా చింతకు చీరా ప్రాణమే నీదిరా ఏలుకోరాదరా శ్వాసలో శ్వాసవైరారా. தினமும் அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கு. தோம் தோம் தோம்.
ఆనందరాగాలు వినిపించ నిలిచానురా తనన ధీంత ధీంత ధీంతన తనన ధీంత ధీంత ధీంతన తనన ధీంత ధీంత ధీంతన ధీంతన వయసు జాలమోపలేదురా మరులుగొన్న చిన్న దానిరా అనువు బాధ తీర్చరావెరా సల 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 రగిలిన పరువపు సొద ఇది తడిబుడి తడిబుడి తపనల స్వరమిది అయ్యా ఆహా బేష్ బేష్ శాబాష్ అడి అదే లక 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 ఏ బంధమో ఇది ఏ బంధమో ఏ జన్మ బంధాల సుమగంధమో ఏ స్వప్నము ఇది ఏ స్వప్నము నయనాల నడయాడు తొలి స్వప్నము విరహపు వ్యథలను వినవా ఈ తడబడు తనువును కనవా మగువల మనసులు తెలిసి నీ వలపును మరచుట సులువా ఇది కనివిని ఎరుగని మనసుల కలయిగా సరసకు పిలిచితి విరసము తగదిక జిగిబిగి సొగసుల మొరవిని మిలమిల మగసిరి వెలుపులు మెరియగరా లక 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 తాం తరగడ ధీం తరగడ తోం తరగడ నం తరగడ తత్త తరగడ దిత్తి తరగడ తోం తోం తరగడ నం నం తరగడ తా ధీ తోం నం ఛం ఛం తా ధీ తోం నం ఛం ఛం తక్కిట దిక్కిట తోకిట నంకిట తగ తరగడ తగ తత్త తలాంగ్ తోం తత్త తలాంగ్ తోం తగ తలాంగ్ తోం తళాంకు తకజం తదీం తనకజం తళాంకు తకజం తదీం తనకజం తళాంకు తకజం తదీం తనకజం என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? ஆமா பயந்துட்டோம் எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். எதுக்கு நடிச்சேன்னா இவங்க 3 பேரும் என்ன பொண்ணு பார்க்க என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்தப்ப என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு கும்பக்கான்னாங்க. ஹலோ ராஜா, யா நான் அங்கவை பேசுறேன். அங்கவை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ராஜா, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னம்மா? அன்னைக்கு நீங்க 3 பேரும் என்ன பொண்ணு பார்க்க என் வீட்டுக்கு வந்தீங்க இல்லையா? ஆமா. அப்போ நீங்க 3 பேரும் அடிக்கடி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனீங்க. என்னது? கும்பக்கான்னு. ஓ, கும்பக்கா. அதோட அர்த்தம் என்ன ராஜா? அர்த்தமா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணுமா? ஐயோ, என்னால காத்திருக்க முடியல. நேரம் வரும்போது சொல்லுவேன். அது சஸ்பென்ஸ். கோச்சுக்காத. ஓகே ராஜா, தேங்க் யூ. பை பை. சஸ்பென்ஸா?
சஸ்பென்ஸ்னா என்னங்கறத உங்க 3 பேருக்கும் நான் புரிய வைக்கிறேன். கும்பக்கா நான் கேக்குறப்ப சஸ்பென்ஸ் சொன்னாங்க இல்லையா, இவங்கள கொஞ்சம் கலாட்டா பண்ணி பார்க்கலான்னு தான் நான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன். சரி, ஆமா. இப்போ கும்பக்கான்னா என்ன அர்த்தம் இப்ப தெரிஞ்சாகணும். கும்பக்கான்னா என்ன அர்த்தமா? அதுக்கு சொந்தக்காரரே இவர்தான். மாமனாரே கொஞ்சம் கதையை சொல்லுங்க. ஏங்க இது பெரிய கதை. அது பெரிய கதை. முன்னாடி வந்து உட்கார்ந்து சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. உட்கார்ந்துட்டு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிராமத்துல இருக்கான். அவன் பேரு நமச்சவாயன். அவங்கிட்ட ஒருத்தன் வேலை தேடி வந்தான். சரி வேலை கொடுப்போன்னு முடிவு பண்ணான். நான் என்கிட்ட கொஞ்சம் ஆடுங்க இருக்கு, அது தினம் காலையில மேயறதுக்கு போவோம், சாயங்காலம் மேய்ஞ்சிட்டு திரும்பவும் பட்டிக்கு வரும். அப்ப நீ என்ன பண்ற, காலையில போகும்போது எத்தனை ஆடுங்க வெளியே போச்சுன்னு கணக்கு வச்சுக்க. அதே மாதிரி திரும்ப வரும்போது எத்தனை ஆடுங்க திரும்ப வந்துச்சுன்னு கணக்கு வச்சுக்க. சரி உனக்கு 1-2 எண்ணம் தெரியுமான்னு கேட்டான். தெரிசாண்டி அப்படின்னா. எங்க சொல்லு அப்படின்னா. 1 2 3 4 5. நல்லா என்ற. சரி இந்த வேலையை செய்ய, உனக்கு என்ன சம்பளம்ன்றத நான் அப்புறம் முடிவு பண்றேன். மறுநாள் காலையில ஆடுங்கெல்லாம் பட்டி விட்டு வெளியே போய் ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு எண்ண ஆரம்பிச்சான். 1 2 3 4 5 6 இப்படி ஒவ்வொரு ஆடா வெளியே போயிடுச்சு. அப்புறம் சாயங்காலமா எல்லா ஆடுங்களையும் மேய்ஞ்சிட்டு பட்டிக்கு ஒண்ணா திரும்ப வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த நோட் புக் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ண ஆரம்பிச்சான். 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணும் போது பின்னாடி ஒரு 10 ஆடுங்க ஒரே ஜம்ப் பண்ணிடுச்சு. அவனுக்கு கணக்கு தெரியல என்ன எப்படி என்னன்னு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு கும்பக்கா அப்படின்னு கும்பக்கான என்ன கும்பலா போச்சான். அதனால கும்பக்கான்னு எழுதிட்டான். திரும்ப எழுத ஆரம்பிச்சான். 5 6 7 8 9 திரும்ப 10 ஆடு போச்சா கும்பக்கான்னு எழுதிட்டான். 1 2 3 4 5 கும்பக்கா, 6 7 8 9 கும்பக்கா, 10 11 12 13 கும்பக்கா. என்னடா இது அப்படின்னு ஓனர் கேட்டாரு. அவனேடி 1 2 3 4 5 கும்பக்கா, 6 7 8 9 கும்பக்கா அப்படின்னு கும்பக்கா நல்லா இருக்குது, ஒரு பெக்குலியர் வேடா இருக்குதுன்னு அப்படின்ட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நாங்க என்ன பண்ணுவோம்னா, இது சிறப்பான நிகழ்ச்சி நடக்கும்போது கும்பக்கா அப்படின்னு சொல்லுவோம். இருக்கும்போது ஒரு நாள் டீ கடைக்கு வாக்கிங் முடிச்சுட்டு டீ சாப்பிடலான்னு போகும்போது வழக்கமா சொல்ற மாதிரி கும்பக்கா ஒரு டீ போடு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த சமயத்துல இவங்க அதை கேட்டாங்க போல இருக்குது. என் சீக்கிரட் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுதான் அந்த கதை. மாலையை மாத்திக்கோங்க. ஐயோ அப்பா மாப்பிளைய காணோம். ஐயோ அப்பா தலையில முடி இல்லனாலும் மாப்பிள்ளை அழகா தான் இருக்காரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலும் அன்னைக்கு நீங்க பொம்பளை வேஷம் போட்டு ஆபீஸுக்கு வந்து வெக்கமா இருக்கு. நீங்க 3 பேரும் என் கம்பெனில அப்பாயிண்டட் பெர்மனன்ட் ஸ்டாஃப். இதான் என் கல்யாண பரிசு. ரொம்ப நன்றி. நாங்க 3 பேரும் ஆம்பளைங்களா தானே வரணும். நீங்க விக்கோட வரணும். கும்பகா ஐயா, கும்பகா கும்பகா கும்பகா.